வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. ஒரு தாய்க்கு ஒரு மகனை கொண்டு வந்து வெட்டி பலியிட்டார். உன்னுடைய 4 பரத்தியம் தருகிறேன் என்று காலி சொல்லிவிட்டார். அதற்காகவே அங்கி இங்கும் அலைந்து தேடி திரிந்து கிடைக்கவில்லை ஒருவரும். அதற்காகவே ஏன் தோல் மேல ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு ஆட்டக்கான ஊரெல்லாம் தேடணும். அதனாலே நாரதனை கண்டு நாரதன் சொல்லியிருக்கின்றான், நம்ம பிள்ளையும் ஒரு மகன் தான். வாழைக்கு ஒரு பிள்ளை, தாய்க்கு ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளையும் ஒரே பிள்ளை தான். பிள்ளை தானே படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான் நம்ம மகன். 4 வேதையும் கற்றுதானே இருக்கின்றான். நன்கறிவு கற்ற பாலன் தானே. 4 சாஸ்திரம் 64 கலை நாணம் கற்ற நம் மகன் மண்ணால தகுதியான ஒரு மன்னன். ஒரு தாய்க்கு ஒரு மகனை வெற்றி பலியிட பலியிட வேண்டும் என்றால் எத்தனையோ நாட்டில பிள்ளைகள் இருக்குது, எத்தனையோ தாய்க்கு ஒரு பிள்ளை இருக்குது. அதை பிடித்து வெட்டி விடலாம் இல்லையா? என்னங்க, உற்றாருக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாங்களா? யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் யமனுக்கு 7 பிள்ளை வானு யமன் அழைச்சிக்குவான். ஆனா அவங்க எதிரிக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாங்களா? கொடுனா. அதனால நான் எங்க போய் கேட்டுக்கிட்டு தெரியுவேன். அதனால எங்க போய் கேட்டுக்கிட்டு தெரியுவேன். ஏய், நான் எங்க போய் கேட்டுக்கிட்டு தெரியுவேன். அதனால பெற்ற பிள்ளையை வெட்டி இந்த நாடு ஆளணுமா? என் பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் எங்க போய் தேடுவேன்? ஒரு நாளைக்கு புத்தி கெட்டு போச்சா, மட கெட்டு போச்சா, என்ன சொல்றீங்க? ஒரு நாளைக்கு தூக்கு கேட்டா 10 பிள்ளை வச்சுக்கலாம். வாழைக்கு ஒரு பிள்ளை, தாய்க்கு ஒரு பிள்ளையா பெற்ற வாழைக்கு ஒரு குலை, தாய்க்கு ஒரு பிள்ளையா பெற்றெடுத்த என் மகன் வக்ரகேதி. என் மகனை பலி கொடுக்கறதுல உன்னை ஒரு கை இறக்கி விடுவேன். என் மகனை பலி கொடுக்கவா? ஆமா, நம்ம மகனை வச்சுக்கிட்டு ஏன் ஊரெல்லாம் பிள்ளை கேட்டுக்கிட்டு தெரியணும்? கூப்பிடுன மகனை வீரமான தாய்க்கு பலி இருக்குதா? உங்க மகன் எப்படி ஓரிக்கிறது? கூப்பிடு 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 மகனை கூப்பிடு கூப்பிடு. நாட்டுக்காக
நாங்கள் எங்கேயாவது ஓடி போய் பிழைத்துக்கிறோம் சாமி. நான் நாடு கேட்கவா கேட்டேன்? நான் சாகாது இருக்கணும். என் உடம்பு நெருப்புல போட்டா வேகாது இருக்கணும். பெத்த பிள்ளைய ஒத்துக்குவாளா? பெத்த பிள்ளைய வெட்டினா எந்த தாயாவது ஒத்துப்பாளா நாட்டில? உங்க சொத்து வேணா, உங்க கோட்டை வேணா, உங்க அரண்மனை வேணா, என் பெற்ற பிள்ளை தான் எனக்கு வேண்டும். நாயை விட்டு அடிச்சு விட்டுருவேன். சுவாமி சொல்வதை கேள். வீணா உடம்பை புண்ணாக்கிக்காதே. தம் மகனாகிய ஒரு மகனை, அதாவது வக்ரகேது பாலனை அழைத்து வா. எனக்கு பிறந்தது ஒரு குழந்தை. ஏய், ஒரு குழந்தையே ஒரு நாளைக்கு தூங்கிட்டா 4 பிள்ளை பெற்றுக்கலாம். 10 நிமிஷம் பிள்ளை நாடுவாங்க. பிள்ளை நாடுவாங்க. கூப்பிடு மகனை. நான் தான் பெத்தது. மகனே வக்ரகேது. எப்படி பெத்த? என் மகன். என் மகன். என் மகன். என்னுடைய பிள்ளை. மகனே வக்ரகேது. தாயே, எத்தனை முறை நான் எடுத்து சொன்னேன், என்னை யாராவது கேட்டீங்களா? என் தாயார் தான் அழைக்க என் தந்தையார் முன்னே வருவான்னு சொன்னான். என் தந்தையார் வந்து விட்டாரா? அம்மா அப்பா, அம்மா. அடியாதா, அடியாதா மகனே. அடியாதா மகனே. தந்தை துயரத்தை தீர்க்க வந்த நீ தாண்டா எனக்கு தலைவலை. நீ தாண்டா வீர குழந்தை. தந்தையோடைய கஷ்டத்தை தீர்க்க வந்த தலைப்புல நீ தாண்டா. ஏய் நீ போ, அவங்க ஏய் போ, நீ பெத்தவன் தான் போதும். நான் அது எப்படி போகிறேன்? தந்தை
நேரம் கடந்து கொண்டே இருக்கிறதே மகனே. அப்பா தந்தை துயரத்தை தீர்க்க வந்த தலை பருவது வந்து விட்டால் படுவதை பட்டுதான் தீர்றமா. ஆமா விதிமையின் வேந்தன் அறிய மாட்டான். கொண்டா. மன்னாதி மன்னனா இருந்தாலும் மண் மீது ஆகு. நான் நினைத்தது போல் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்கா. தாயார் தான் அழைக்க தந்தையார் என் சிரம் மறுக்க ஆ, என் தாயார் அழைத்தார்கள். என் சிரத்தை இருக்க வந்து விட்டீர்களா? மகனே சரி போகட்டும். நேரம் கிடைத்தாதே புறப்படு. உங்களுக்காக என் தந்தைக்காக இந்த உயிரை அர்ப்பணிக்கிறேன். சரி, எதற்காக என்னை கொல்ல மனம் துணிந்தீர்கள்? எதுக்குன்னு கேக்குறியா? ஆமா. ஏ மகனே, எவர்களும் உன்னை கண்டு என்னை கண்டு நாளை சரித்திரம் பேசு. சரி. என்னுடைய தந்தை சதாசுரனை கொன்னார்கள். ஆஹா. என்னுடைய தமையனை யமகண்டனை கொண்டிருக்கிறார்கள். இப்படியே விட்டு வைத்தால் தேவருக்கு நாம ஒரு பிள்ளை பூச்சி மாதிரி தெரிஞ்சு போயிடும். பிள்ளை பூச்சின்னு நினைக்கிறாங்க தேவ பசங்க, கொட்டனாத்தான் தேளுன்னு தெரியும். அதனால நாம தேளுன்னு காட்டக்கூடாது அல்லவா? உன்னை கொன்று நான் வரத்தை வாங்கி சரி. தேவர்களை கண்டன் துண்டமாக்கவே உன்னை வெட்டி பலியிடுக்க வந்தேன். என்னை வெட்டி பலி கொடுக்க வந்திருக்கிறா? அப்படி ஆகட்டும். புறப்படு. ஆனால் என் தாய்முகத்தை கண்டுதான் நான் வருவேன். தாய்முகத்தை தாய்முகத்தை கண்டுதான் வரணுமா? போய் பார்த்துட்டு வா. ஒரு தடவை பாரு. நேரம் ஆகும். நல்லா பார்த்து அம்மா மகனே வக்கிருக்கேது தம்பி மகனே சாகவா